Praise the Lord. God bless you all. ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. கர்த்தர் யாரை திடன்கொள்ள சொன்னார்? செருபாபேல், யோசுவா, தேசத்தின் எல்லா ஜனங்கள். கேள்வி எண் 2. எங்கிருந்து புறப்பட்ட போது ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார்? எகிப்து. கேள்வி எண் 3. உடன்படிக்கையின் வார்த்தையின்படி ஜனங்களின் நடுவில் நிலை கொண்டிருப்பது யார்? கர்த்தருடைய ஆவியானவர். கேள்வி எண் 4. கர்த்தர் எவைகளை அசைய பண்ணுவேன் என்று கூறுகிறார்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும். கேள்வி எண் 5. கர்த்தர் எத்தனை தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் என்று கூறுகிறார்? ஒரு தரம். கேள்வி எண் 6. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவது யார்? கர்த்தர். கேள்வி எண் 7. எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் அசைய பண்ணும் போது வருவது யார்? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். கேள்வி எண் 8. கர்த்தர் எதை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்று கூறுகிறார்? ஆலயத்தை. கேள்வி எண் 9. கர்த்தருடையது என்று கர்த்தர் கூறிய உலோகங்கள் எவை? வெள்ளியும் பொன்னும். கேள்வி எண் 10. எந்த ஆலயத்தின் மகிமை பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதாயிருக்கும்? முந்தின ஆலயத்தின். கேள்வி எண் 11. கர்த்தர் எங்கே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கூறுகிறார்? பிந்தின ஆலயத்தில். கேள்வி எண் 12. யாரிடம் வேத நியாயத்தை பற்றி கேட்க வேண்டும்? ஆசாரியரிடத்தில். கேள்வி எண் 13. பிணத்தால் தீட்டுப்பட்டவன் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமா என்று கேட்டதற்கு ஆசாரியன் சொன்ன பதில் என்ன? தீட்டுப்படும். கேள்வி எண் 14. ஜனங்களும் ஜாதியாரும் எங்கு இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? கர்த்தருடைய சமூகத்தில். கேள்வி எண் 15. யார் கொண்டு வந்து படைக்கிறது தீட்டாயிருக்கிறது என்று கர்த்தர் கூறுகிறார்? ஜனங்களும் ஜாதியாரும். கேள்வி எண் 16. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி எதன் மேல் எது வைக்கப்பட்டது? ஒரு கல்லின் மேல் ஒரு கல். கேள்வி எண் 17. எப்பொழுது நடந்ததை மனதில் சிந்தித்து பார்க்க கர்த்தர் கூறுகிறார்? முதல் நடந்ததை. கேள்வி எண் 18. 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்திடத்தில் வந்தபோது அங்கு எத்தனை மரக்கால் இருந்தது? 10 மரக்கால். கேள்வி எண் 19. 50 குடம் உள்ள வந்த இடத்தில் எத்தனை குடம் இருந்தது? 20 குடம். கேள்வி எண் 20. 50 குடம் உள்ள வந்த இடம் எது? ஆலையின் தொட்டி. கேள்வி எண் 21. கர்த்தர் ஜனங்களை எவைகளினால் எல்லாம் அடித்ததாக கூறுகிறார்?
கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும். கேள்வி எண் 22. கைகளின் வேலையிலெல்லாம் ஜனங்களை அடித்தது யார்? கர்த்தர். கேள்வி எண் 23. கர்த்தர் ஜனங்களை எதற்காக அடித்தார்? மனம் திரும்புதலுக்காக. கேள்வி எண் 24. எவைகளை மனதில் சிந்தித்து பார்க்க கர்த்தர் கூறுகிறார்? முந்தின காலத்தில் நடந்ததை. கேள்வி எண் 25. எந்த நாள் முதல் எந்த நாள் வரை உள்ளதை மனதில் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் கூறுகிறார்? ஒன்பதாம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை. கேள்வி எண் 26. எதில் இன்னும் விதை தானியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்டார்? களஞ்சியத்தில். கேள்வி எண் 27. எவைகள் கனி கொடுக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது? திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம். கேள்வி எண் 28. 24ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை மொத்தம் எத்தனை முறை ஆகாய்க்கு உண்டாயிற்று? இரண்டு முறை. கேள்வி எண் 29. யூதாவின் தலைவன் யார்? செருபாபேல். கேள்வி எண் 30. கர்த்தர் எவைகளை அசைய பண்ணினார்? வானத்தையும் பூமியையும். கேள்வி எண் 31. எதை கர்த்தர் கவிழ்த்தார்? ராஜ்யங்களின் சிங்காசனத்தை. கேள்வி எண் 32. கர்த்தர் யாருடைய பலத்தை அளித்தார்? ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை. கேள்வி எண் 33. கர்த்தர் எதை கவிழ்த்து போடுவார்? ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும். கேள்வி எண் 34. யார் தங்கள் சகோதரரின் பட்டயத்தாலே விழுவார்கள்? குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள். கேள்வி எண் 35. குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் எவற்றால் விழுவார்கள்? தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே. கேள்வி 36. கர்த்தரின் ஊழியக்காரன் என்று யாரை குறிப்பிடுகிறார்? செருபாபேல். கேள்வி 37. முத்திரை மோதிரமாக வைக்கப்படுவது யார்? செருபாபேல். கேள்வி 38. செருபாபேலை தெரிந்து கொண்டது யார்? சேனைகளின் கர்த்தர். Thank you for watching. God bless you all.